என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுய விடுதலை, செல்ஃப் டெலிவரன்ஸ், இதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். அவனுடைய பிரதான கிருபையினால் கடந்த 16 செய்திகளில் நம்ம இதை குறித்து தியானித்திருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்: வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கான விடுதலைகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போது நம்மளால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியுமானா, நிச்சயமாக வேதம் பல வசனங்கள் மூலமாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி வருகிறார். இந்த செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் உடனே அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை எழுதி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் 23ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தின் 21ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். நாங்கள் உபவாசத்தை கூறினோம். அப்போ 23ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இங்க முந்தின வசனத்தில் பார்த்தீங்களா, சத்ருவை வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்தார். இந்த எஸ்ராவுடைய பயணத்துக்கு எதிராக வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இதில் எஸ்ரா அவனோடு கூட சென்ற அவருடைய கூட்டாளிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த விடுதலை வேணும்னா உபவாசம் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் இல்லாமல் நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்காது. சில ஜாதி பிசாசுகள் நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். நான் நேற்று சொன்னேன், ஜெபத்தோடு கூட நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசம் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் உபவாசம் இல்லாமல் தொடர்ந்து ஓடுகிறார்கள். உபவாசிக்கிறதற்கு தங்கள் சரீரம் இடம் கொடுக்கலன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் உபவாசிக்கிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் மாம்சம் கொழுத்து போய் வளர்ந்து அது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை வீழ்த்திடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீங்க. உங்களுக்கு விடுதலை வேணும். உபவாசம் இருக்கிறீங்களா? வாரம் ஒரு நாளாவது, இங்கே எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, வாரம் ஒரு நாள் ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருங்களேன். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். என்னென்னலாம் போராட்டம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புகிறதோ அதையெல்லாம் கர்த்தர் உடைக்கணும். அப்படின்னா நீங்கள் அந்த விடுதலையை தேடிக்கொள்வதற்கு உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு நீங்கள் காத்திருங்க. உபவாசிக்க உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைவதை நீங்கள் பார்ப்பீங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தில் விழுந்து தேவனிடத்தில் ஒரு தண்டனையை அனுபவிக்கிற நேரத்தில் அந்த தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்களேன். ஆண்டவரை தேடும் பொழுது தாவீது உபவாசிக்கிறான். நான் அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 12-16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். முழுவதும் தரையிலே கிடந்தான். இந்த ஃபாஸ்டிங் ஏற்கனவே நம்ம 40 days லென்டன் சீசனில் பலவிதமான உபவாசங்களை வேதத்திலேருந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த தாவீதினுடைய உபவாசம் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்துவதற்கு இந்த உபவாசம் ரொம்ப அவசியம் தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் ஒரு டெலிவரன்ஸை கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு விடுதலை வேணும். ஒருவேளை கடந்த நாட்களில் உபவாசிக்காமல் நீங்கள் தனியாக ஜோம் பண்ணியிருக்கலாம். ஆனால் உபவாசத்தோடு ஜோம் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பல கட்டுகள் உடைவதை நீங்கள் பார்ப்பீங்க. பல போராட்டத்தில் நீங்கள் வெளியே வரதை நீங்கள் அனுபவிக்கலாம். நான் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஃபாஸ்டிங் இருங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே பாருங்க, அந்த ஃபாஸ்டிங் எவ்வளவு அவசியம்.
அதனால என்ன நடக்குமான்னு தெரியுமா? அடுத்த வசனத்தில் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். சில போராட்டமும் சில கட்டுகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடைந்து போகும். ஃபாஸ்டிங் இருப்போம்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தர் சித்தமானா பிரியமானலே அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு நாளாவது ஆன்லைனில் ஒரு ஃபாஸ்டிங்கை நம்ம சீக்கிரமாக நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். அதுக்காக ரொம்ப ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆண்டவர் அதுக்கான லீடிங்கை கண்டிப்பாக கொடுப்பார். நான் தேவனுடைய நடத்துதலுக்காய் காத்திருக்கிறேன். அப்படி கர்த்தர் நடத்தினார்னா நிச்சயமாக ஒரு நாளோ 2 நாளோ நம்ம ஆன்லைனில் ஃபாஸ்டிங் இருந்து காலையிலையும் சாயங்காலமும் உங்களோடு கூட நான் ஆன்லைனில் பேசி ஃபாஸ்டிங் யாராக நடத்த நான் அதை விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு அதை அனுமதி கொடுப்பார் என்றால் நிச்சயமாக அதை நான் டிக்ளேர் பண்ணுவேன். நம்ம சேர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே சூழ்நிலையிலும் நாங்கள் விடுதலையோடு வாழணும் என்பதில் நீங்கள் எவ்வளவு அக்கறை உள்ளவங்களாக இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் கட்டுகளோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எப்படி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலான்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கள் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சேஷமாய் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, எங்களை தாழ்த்த, உள்ளான மனுஷனில் பலன் அடைய, எங்களுடைய மாம்சத்துக்குரிய மனுஷனை நாங்கள் ஆண்டவரே அப்பா எப்போதும் நாங்கள் அவனை மேற்கொள்ளுகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபத்தாங்க. ஃபாஸ்டிங் இருக்க முடியலையேன்னு போராடுறவங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு விடுதலையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்து நீங்கள் நடத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.